12th கெமிஸ்ட்ரி அன்றாட வாழ்வில் வேதியியல். இந்த ஷார்ட் வீடியோவிலே மெலமைன் ஃபார்மால்டிஹைட் ரெசின் பற்றி தெரிந்து கொள்வோம். மெலமைன் ஃபார்மால்டிஹைட் ரெசின் மெலமைன் ஃபார்மால்டிஹைட் ரெசின் எவ்வாறு தயாரிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மெலமைன் என்ற கரிமச் சேர்மத்தை எவ்வாறு தவறில்லாமல் அமைப்பது என்பதை பார்ப்போம். 3 நைட்ரஜன், 3 கார்பன், 6 அணுக்களை கொண்ட வளையச் சேர்மம். கார்பனின் 3வது இணைதிறனை NH2 அமீன் தொகுதி பூர்த்தி செய்துள்ளது. நைட்ரஜனின் 3வது இணைதிறனையும் கார்பனின் 4வது இணைதிறனையும் இவ்வாறு பூர்த்தி செய்யும் வகையில் 3 பை பிணைப்புகளை அமைத்துக் கொள்வோம். இவ்வாறு உருவான இந்த சேர்மமே மெலமைன். மெலமைன் ஆனது ஃபார்மால்டிஹைடுடன் இணை புரிந்து பல்லின குறுக்க பலபடி சேர்மமான மெலமைன் ஃபார்மால்டிஹைட் எவ்வாறு பெறுவது என்பதை பார்ப்போம். மெலமைன் ஃபார்மால்டிஹைட் ரெசின். இங்கு பார்ப்பது மெலமைன். இது HCH டபுள் பாண்ட் O என்ற ஃபார்மால்டிஹைடுடன் சேர்க்கை வினைக்கு உட்படுகிறது. வினை சூழலில் ஃபார்மால்டிஹைடின் கார்பனைல் தொகுதியில் உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனின் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை காரணமாக ஆக்சிஜனை நோக்கி நகருகிறது. இதன் விளைவாக ஆக்சிஜன் மீது குறைந்த அளவு எதிர் மின்சுமை காணப்படுகிறது. மெலமைனில் உள்ள அமீன் தொகுதியில் ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து OH தொகுதியாக மாறுகிறது. இதன் விளைவாக ஃபார்மால்டிஹைடின் கார்பனைல் கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையே சக பிணைப்பு உருவாகிறது. இதேபோல் மற்ற 2 அமீன் தொகுதிகளும் 2 ஃபார்மால்டிஹைடுடன் சேர்க்கை வினைக்குட்பட்டு இடைநிலைமை சேர்மத்தை தருகிறது. இதுவே இடைநிலை சேர்மம். இந்த இடைநிலை சேர்மம் குறுக்க பலபடியாக்கல் வினைக்குட்பட்டு பலபடியான மெலமைன் ஃபார்மால்டிஹைட் பலபடியை தருகிறது. இந்த இடை சேர்மத்தில் OH தொகுதி செயல்படும் தொகுதி. ஆகவே இது நீக்கப்பட்டு பலபடி இவ்வாறு அமைக்கப்படுகிறது. இதுவே மெலமைன் ஃபார்மால்டிஹைட் பலபடி. மெலமைன் ஃபார்மால்டிஹைடின் பயன் இது எளிதில் உடையாத தட்டுகள் செய்ய பயன்படுகிறது. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.